பாப்பாவுக்கு சியூடி எக்ஸாம் எழுத போகிறதுக்கு என்ன சமையல் பண்ணிவிட்டு எப்படி போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தோன்னு தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு வந்து சியூடி எக்ஸாம் 12th அப்புறம் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் காலேஜுக்காண்டி எழுத வேண்டிய பேப்பரு. அதுக்கு ரெடியாகி போகணுங்க. வேறு ரொம்ப தூரத்தில் போட்டுருவாங்க. பையனுக்கும் சமைச்சு வச்சுட்டு நம்ம சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நான் எப்போதும் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணும்னா லெமன் ரைஸும் தக்காளி தொக்கும் பண்ணிடுவேங்க. அதுக்கு தாங்க ரெடி பண்ணிக்கிருக்கேன். இப்போ முதல்ல வந்து தக்காளி தொக்குக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எல்லாமே நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுவும் வெயில் செம வெயிலுங்க இங்கே டெல்லியில். ஊரை விட இப்போ இங்கே டெல்லியில் ஜாஸ்தி ஆயிடுச்சு வெயில். இப்போ வந்து நல்ல எண்ணெய் காஞ்சோன்னே, நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுந்து கொஞ்சமாக வரமிளகா போட்டிருக்கேன். அது நல்லா கலர் மாறினோன்னே அது என்ன சொல்கிறது, வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து ஸ்லைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி தொக்குங்கிறதுனால கூடு தக்காளி போட்டிருக்கேன். நம்ம நாட்டு தக்காளி தான். பெங்களூர் தக்காளினா கூட நம்ம புளிப்புத்தன்மை இருக்காது, கொஞ்சம் நம்ம புளி லைட்டாக சேர்த்துக்கலாம். நான் இது நாட்டு தக்காளிங்கன்னா நல்ல புளிப்பு இருக்கிறதுனால நான் எதுவும் புளியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதே வந்து நம்ம மறுநாள் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி செஞ்சிங்கன்னா கெட்டு போகாது சீக்கிரம். இப்போ வந்து நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடலாங்க. அது நல்லா இந்த தக்காளி குழஞ்சி இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுறேன். ஏற்கனவே வந்து மிளகா போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம வந்து தக்காளி எவ்வளோ புளிப்பாக இருக்கோ அதுக்கு தகுந்த, இது தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கனால கொஞ்சம் நான் கூட தான் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அப்புறம் இந்த குறவு ஜாஸ்தியாயிரும். இப்போ போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதோட அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அது சூப்பராக இருக்குங்க. கெட்டு போகாமல் இருக்கும். ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட நம்ம ட்ரெயினுக்கு கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு நாளுங்கிறதுனால நான் இந்தளவுக்கு போதுங்க. அவ்வளோதான். தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லெமன் ரைஸுக்கு நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி தான். இதுக்கும் இன்றைக்கி நல்லெண்ணெய் தாங்க விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு வரமிளகா போட்டிருக்கேன். போட்டு இதெல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா இந்த இதெல்லாம் சேர்த்து கலர் நல்லா மாறின பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த நம்ம லெமன் ரைஸ்க்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ மஞ்சத்தூள் அந்தளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் எப்போதும் வந்து இதிலே லெமனை புழிஞ்சு விட்டுக்குவேன். ஒருத்தவங்க வந்து இதை தாளித்து கொட்டிட்டு சாதத்தில் போட்டு கிண்டுவீங்க, இந்த கசப்புத்தன்மை வந்துடும்னு. நான் எப்போதும் இந்த மாதிரி தாங்க செய்வேன். நான் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். இதிலே வந்து லெமனை புழிஞ்சு விட்டுருவேன். இந்த புழிஞ்சு வச்சுருக்க லெமனை வந்து இதிலே போட்டு உப்பு போட்டு நம்ம சாதத்துக்கு எவ்வளோ உப்போ அந்தளவுக்கு உப்பும் இதிலே போட்டுருவேங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. இந்த டயத்தில் இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறணுன்னு சாதத்தை போட்டு கிண்டுவேன். அந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், லெமன் சாதத்தில் போட்டு நல்லா ரெண்டுமே ஆறணுன்னு சாதத்தில் போட்டு சூப்பராக அருமையாக உதிரியாக லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அருமையான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பையனுக்கும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சு அவளுக்கு ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அவனுக்கு சாதம் வேணான்னு சொல்லிட்டா. அதுவும் தனியாக வேறு செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் செய்ய முடியலைங்க. இங்கேருந்து போனால் ரொம்ப தூரங்க, ரொம்ப தூரம். எப்படின்னா காஷ்மீர் கேட்லாம் தாண்டி அங்கிட்டு ஒரு 3 ஸ்டாப் தள்ளி போட்டாங்க. நாங்கள் இருக்கிற சாக்கியத்தில் இருக்கோம், அங்கே ரொம்ப தூரத்தில் தள்ளி போட்டாங்க. போயிட்டு அங்கே ஒரே பயங்கர வெயிலுங்க. அவளை பேப்பருக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு மால் இருக்குனாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுலாம் அங்கே கொஞ்சம் நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அவங்களோட இது பண்ணிவிட்டு சுட்டி பண்ணி வரதுக்கு நைட்டு 9:30 மணி ஆயிடுச்சுங்க. இப்படி தாங்க இந்த நாள் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க.